உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா சித்தார்த், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். அது ஒண்ணும் இல்லப்பா. ரூம் ஃபுல்லா பூ போட்டிருக்குல்ல, அதுதான். சரி, நீ படுத்து தூங்க, சரியாயிடும். ஆமாமா, போடுற நீ மட்டுமா. ஆ. ஐயோ, கால கொடுமை. எல்லாரும் இருக்காங்கயா. நான் வரேன். எல்லாரும் இருக்கிறாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். படியா, இதுங்களை விட நான் வரேன். ஓகே. ஐயோ, என்னாச்சுடா? சொல்லு சித்தார்த். எனக்கு தண்ணி வேணும் தாத்தா. தண்ணி தானே? தண்ணி 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 எங்க இருக்கு? குடி. பொறுமையா குடி, பொறுமையா. ஓ பக்கத்துல வச்சுக்க. சரி, ஒண்ணு இல்ல. ஏன்பா, வேற எதுவும் வேணுமாப்பா? இல்ல, ஒண்ணும் இல்ல. டேய் படுத்துங்கடா. நீ படுமா. ஐயா, நீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கல்யாணத்துக்கான வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சோம். நீங்க சொன்ன மாதிரியே பொம்மி தாலியை கொண்டு வந்து கொடுத்துட்டா. சித்தார்த்தம் ராணியோட கழுத்துல தாலியை கட்டி அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. நல்லது. எங்க எல்லாருக்கும் இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு சாமி. அடுத்தடுத்து என்ன சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணுமோ அதற்கான முகூர்த்த நேரத்தை நீங்க குறிச்சு கொடுத்துட்டா அப்படியே செஞ்சிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இப்போ நீங்கள் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லது. வாங்க சாமி. என்னங்க, நம்புதிரி என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வரேன்னு சொல்லிருக்காரு. ஏன் தமன்னா, இதுங்க கெட்ட கேட்டுக்கு சாந்தி முகூர்த்தம் ஒண்ணுதான் குறைச்சல். ஆமா அத்தை, இந்த குடும்பத்துல நாளுக்கு நாள் நடக்கிற அட்டகாசம்லாம் தாங்க முடியல. இப்பவே பெருசுங்க தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா இன்னும் 3 மாசத்துக்குள்ள ராணிக்கு குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாம போயிடும்க்கா. ஏன் தமன்னா, இந்த ராணிக்கு இப்ப 7வது மாசம் நடக்குது. இப்ப போய் இதுங்க விவஸ்தையே இல்லாம சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் குறிக்க நம்பூதிரிய வர சொல்லிருக்குங்க. இதுங்களுக்கு வயசாச்சே தவிர விவஸ்தையே கிடையாது. மரக்கழண்டு போச்சு. அக்கா, நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அந்த நம்பூதிரி வரட்டும், என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஏன் அந்த நம்பூதிரி வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்தா அவங்க ரூம் டெக்கரேஷனை நீங்களா பண்ண போறீங்க? இல்ல தமன்னா, நான் அதுக்கு சொல்ல வரல. நம்ம 3 பேரோட ஜாதகத்தையும் நம்பூதிரி கிட்ட கொடுத்து நேரம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்கு எதுக்கு நம்பூதிரிய கேட்டுக்கிட்டு? நானே சொல்றேன், உங்களுக்கு நேரம் சுத்தமா சரியில்லை. நீங்க இந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா தமன்னா உங்களை அடிச்சே துவம்சம் பண்ண போறா பாருங்க. வேணாங்க்கா, இல்லக்கா, நான் இனிமே எதுவுமே சொல்லல. நீங்க கீழே பாருங்க, அங்க பாருங்க. இங்க வந்திருக்கிறது நம்பூதிரி இல்ல. அவர் சொல்றதை யாரும் கேட்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவர் நம்பூதிரி இல்ல. என்ன இது? அங்க பாருங்க, பாருங்க. இவன் நம்பூதிரி இல்ல. அவன் பேச்ச நம்பாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவன் உண்மையான நம்பூதிரி இல்ல. ஐயோ, என்ன இது? என்ன இது? இந்த இப்படி சுத்தி சுத்தி பறக்குதே, கொஞ்சம் விரட்டுங்க அத. இப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு?
நீங்கள் எல்லாரும் பூஜை ரூம்ல போய் இருக்கி நான் இந்த ஈய வெளியே விரட்டிட்டு வரேன். நீங்கள எதுக்காக இப்படி ஈயா மாத்தனங்கிறத நீங்கள மறிச்சு போயோ. ராணி போன் செய்யணும். பரையு ராணி, எந்தான்னு விஷயம்? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பொம்மி அக்கா தாலி கொண்டாந்து குத்து தாடிகார என் கழுத்துல தாலி கட்டிட்டான். நீங்க வருவீங்கன்னு நான் கடைசி வரைக்கும் பார்த்துன்னு இருந்தேன். நீங்க தான் வரவே இல்லை. உங்களாண்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சாமி. நீங்க வராதது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. മോളെ, ഞാൻ വല്ലെങ്കിലും ഈ നമ്പൂതിരിയോட ആശീർവാദം உங்க 2 பேருக்கும் எப்பவும் இருக்கும். ഞാൻ இப்போ ஒரு முக்கியமான விரதத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் சரி கெட்ட காரியத்துக்கும் சரி கலந்துக்க கூடாது மோளே. இன்னியோட விரதம் முடியுது. ஞானே நேர்ல வர மோளே. அது மட்டும் இல்லாம இவட என்னோட மகளோட பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அது எல்லாயிட்டும் முடிஞ்சதும் ஞானே வரா மோளே. சரிங்க சாமி. இதுக்கப்புறம் எந்த சக்தி நினைச்சாலும் நீங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாது மோளே. எந்த கிரகங்கள் நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. 2 கழுத்துல இப்ப தொங்கிட்டு இருக்கிற தாலி ஒரு புனித ஆத்மாவோட புண்ணிய தாலியான. அது கொண்டு எந்த எதிர்வினைகளும் நீண்ட கண்ணுக்கு தெரியாம வந்தாலும் அது உன் கண்ணுக்கு தெரியாமலே போயிடும் போல. நீ தீர்க்க சுமங்கலி ஆயிட்டு சித்தார்த்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள 2 பேரும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க மோளே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பறையணும். என்ன சாமி? கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் உடனே தானே நடக்கணும். நீயும் சித்தார்த் தம்பியும் தாம்பத்திய வாழ்க்கையில ஒன்னா சேரணும் மோளே. என்னத்துக்கோசரம் சாமி உடனே அந்த சடங்கு செய்ய சொல்றீங்க? ஹலோ சாமி, சாமி நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சாமி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.